இங்க ஒரு கப்பிள்ஸ்க்கு இப்பதான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. அந்த பொண்ணு வீட்ல இருக்கிறதுக்கு போர் அடிக்குமேன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டுமே அவளுக்காக ஒரு ஃபோன் வாங்கி வந்து குடுத்துருப்பா. இப்ப அந்த ஃபோன முறையா அவ யூஸ் பண்றதுனால அவளுக்குமே ஒரு சந்தோஷமா இருக்கு. அவளுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே அவ ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா. இப்படி இவ டெய்லியுமே அந்த ஃபோன மட்டுமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. வீட்ல எந்த வேலையுமே செய்ற மாரி தெரியல. அவங்க மாமியாருமே எவ்வளவு வேலைகள் செய்றாங்க. கூட வந்து செய்வான்னு பார்த்தா அப்ப கூட அவ வந்து செய்யவே மாட்றா. இப்ப அவங்க பையன்கிட்டயுமே இவ நைட்டும் பகலுமா ஃபோன மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. என் கூட வந்து ஒரு வேலை கூட செய்ய மாட்றா. நீ என்னன்னு கொஞ்சம் கவனின்னு சொல்றாங்க. ஆனா அவனுமே இப்பதான் ஃபோன் வாங்கி வந்து குடுத்துருக்கேன். அவ புதுசுன்றதால அப்படிதான் நோண்டிக்கிட்டு இருப்பா. நீங்க கொஞ்ச நாள் போச்சுன்னா மாறிடுவான்னு சொல்லிட்டு போயிடுறான். அவனும் ஆஃபீஸ்ல இருந்து ஒவ்வொரு நாளும் வந்து பாப்பான். ஆனா அப்பயும் கூட அவ ஃபோன் யூஸ் பண்றது, நைட் டைம்ல தூங்காம சேட் பண்றதுன்னு சொல்லிட்டு இப்படியே தொடர்ந்து இருக்கா. இத பாக்குற இவனுக்கே ஒரு மாரி ஆயிட்டு ஒரு நாள் அவகிட்ட இருந்து அந்த ஃபோனையுமே வாங்கி வச்சிடறான். ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? கொஞ்சமாச்சுன்னா வீட்ல இருக்க வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப மறுநாள் அந்த பொண்ணுமே நான் வீட்ல இருக்க எல்லா வேலையும் பாக்குறேன். தயவு செஞ்சு எனக்காக அந்த ஃபோனை மட்டும் கொடுத்துருங்கன்னு சொல்றாங்க. இப்ப இவனுமே சரி ஓகே நீ இதுக்கப்புறம் மாறிட்டா சந்தோஷம் தான் சொல்லிட்டு ஃபோனையுமே கொடுத்துட்டு போயிடுறான். இப்ப அவங்க மாமியார் கிட்டயுமே எங்க மருமக யார்கிட்ட தான் ஃபோன்ல பேசிக்கிட்டு இருப்பா, நானும் எப்ப பார்த்தாலும் பாக்குற ஃபோன்ல மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இருக்க ஒரு நாள் மாமியாருமே மருமக கிட்ட டீ கேட்டிருப்பாங்க. இப்ப அவங்களுமே டீயை போட்டு எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அந்த டீயை குடிச்ச உடனே மாமனாருக்கு மூச்சு திணற ஆரம்பிக்குது. இதனால அந்த பையனுமே டாக்டர் வர வச்சு பாக்குறாங்க. இப்ப அவங்களுமே அவரை செக்அப் பண்ணி பார்த்துட்டு அவங்கிட்ட இந்த மாதிரி டீ மருந்துல பாய்சன் கலந்திருக்காங்க, யார் இதை பண்ணாங்கன்னு தெரியல, எலி மருந்து தான் கலந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அவனுமே அவங்க அப்பா கிட்ட உங்களுக்கு யார் டீ போட்டு கொடுத்தான்னு சொல்லி கேக்குறாங்க. மருமக தான்ற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க. இப்ப அவனுமே அவகிட்ட நீ என்ன காரியம் பண்ணிருக்க, உன்னோட போன் அடிக்ஷனால என்னோட அப்பாவே கொல்ல பாத்திருக்கியே, அநியமா டீ போட்டு கொடுக்க சொன்னா அதுல எலி மருந்தையா கலந்து குடிப்பா, டீக்கும் எலி மருந்துக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிக்கவும் செஞ்சிடறான். இப்ப மறுநாள் ஆபீஸோட ட்ரிப்புக்காக நான் வெளியில போக வேண்டியதா இருக்கும், 2 நாள் கழிச்சு தான் வருவேன், அதுக்கு 2 எல்லாரும் சேஃபா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப மாமியாருமே எப்படியாச்சும் அவன் கிட்ட இருக்கக்கூடிய அந்த போனை இதுதான் சரியான நேரம் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நைட் அவ தூங்கிட்டு இருக்கும்போது அந்த போனையுமே எடுத்துட்டு வந்துடுறா. மறுநாள் இவ எழுந்து பார்க்கும்போது போன் இல்லாத பார்த்த உடனேவே என்னோட போன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் கிட்டயுமே கேட்கறா. நான் எதுவும் பார்க்கல, நான் எதுவும் எடுக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப அவளுமே அது உங்களோட ரூம்ல இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போயிட்டு போனை தேடுறா. ஆனா எங்கேயுமே கிடைக்கல. இப்ப அவளுமே அவங்க மாமியாரோட போனை எடுத்து போன் பண்ணி பாக்குறா. பார்த்தா அந்த டிராயர்ல தான் அந்த போன் இருக்குது. இதை பார்த்த உடனே நீங்க எதுக்காக என்னோட போனை எடுக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனுமே எடுக்கிறாங்க. இப்ப அவங்க 2 பேருக்குள்ளயுமே தயவு செஞ்சு இந்த போனை கொடுத்துட்டு ஒழுங்கா வீட்டுல கூடிய வேலையை பாரு, நான் இதுக்கப்புறம் உங்ககிட்ட இந்த போனே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் இந்த பொண்ணுமே இதுக்கப்புறம் இந்த போன் எனக்கு மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கொம்பு எடுத்து அவங்கள அடிக்கவும் செஞ்சிடறாங்க. இதனால அவங்களுமே மயக்கடிச்சு கீழே விழ இப்ப அவங்க ஹஸ்பண்டுமே என்னாச்சு உனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து ஆனா அவங்க இறந்து போயிருக்காங்க. இப்ப அவங்க பையனுமே வந்து பாக்குறான், தன்னோட அம்மாவை ஏன் இப்படி கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்டே உனக்காக நான் போன் மட்டும் தான் வாங்கி கொடுத்தேன், ஆனா நீ என்ன பண்ணி வச்சிருக்க, என்னோட குடும்பத்தையே அழிச்சிட்டே அப்படின்ற மாதிரி அந்த பையனுமே பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறான். இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் ரொம்பவே போன்ல மூழ்கி போயிருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. கைஸ் வாய்ஸ் தான் கொஞ்சம் கேட்க முடியாத அளவுக்கு இருக்கும், ஏன்னா எனக்கு சளி பிடிச்சிட்டு இருக்கிறதுனால, சோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.